பல படங்களை விநியோகம் செய்து வெற்றி பெற்ற எஸ்.எஸ். வாசன் அவர்கள் சொந்தமாக படக்கம்பெனியை துவங்க முடிவு செய்தார். அன்றைய படக்கம்பெனிகள் என்றால் பெரிய பெரிய அரங்குகளை கொண்ட தளங்களை வைத்து கொண்டுதான் அதில் படம் எடுத்தார்கள். எனவே படப்பிடிப்பு அரங்குகளுடன் உள்ள படப்பிடிப்பு தளத்தை தேடிய எஸ்.எஸ். வாசன் அவர்களுக்கு தமிழ் சினிமாவின் இயக்குநர்களின் தந்தை என்று போற்றப்படும் கே. சுப்பிரமணியம் அவர்கள் தனது மூவிலேண்ட் ஸ்டுடியோவை விற்பதை அறிந்த எஸ்.எஸ். வாசன் அவர்கள் அதனை விலைக்கு வாங்கி ஜெமினி ஸ்டுடியோஸ் என்று பெயர் வைத்தார். புதிதாக என்ன படம் எடுக்கலாம் என்று யோசித்த நேரத்தில் அமிர்தம் டாக்கீஸ் என்ற பட நிறுவனம் ஒரு படத்தினை தொடங்கி அதன் பிறகு எடுக்காமல் இருந்தது. அந்த திரைப்படத்தினை முழுமையாக எடுத்தார் எஸ்.எஸ். வாசன் அவர்கள். அதுதான் மதன காமராஜன் என்ற படமாகும். ஜெமினி நிறுவனத்தின் முதல் தமிழ் திரைப்படம் மதன காமராஜன் என்ற படம்தான். இந்த ஜெமினி பட நிறுவனத்திற்கு லோகோவை யோசித்த எஸ்.எஸ். வாசன் அவர்கள் 2 குழந்தைகள் நாதஸ்வரம் வாசிப்பதை லோகோவாக வைத்தார். காரணம், குழந்தைகள் வாசிப்பில் 1000 கலைகள் பிறக்கும் என்பதே அவரின் நம்பிக்கை. இந்த ஜெமினி பட நிறுவனத்தின் லோகோவும் ஜெமினி பட நிறுவனம் எடுத்த படங்களும் இந்திய சினிமாவில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தின.